மீன். மீன் நாங்க எப்படி மொழியோம் மீன்? மீன். இந்த மீன் ஷஃபத்தான், அதாவது இரண்டு உதடுகள்ல இருந்து வெளியாகுது. அந்த மீமை நாங்க சொல்லும் போது உதடு என்ன செய்யுது? பாருங்க. அப்ப நூன் எப்படி வெளி சொல்லணும்டா, எங்களுடைய நாவுடைய நுனிய மேற்பற்கள் இருக்குதானே, அந்த மேற்பற்களுடைய அந்த ஈரத்தன்மை அதுல படும்போது நுனிநாக்கு நூன் என்ற எழுத்து வெளியாகும். பாருங்க. நூ. 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 அடுத்த எழுத்து வாவ். 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 வாவ் எங்க இருந்து வெளியாகும்னா, எங்களுடைய ரெண்டு உதடையும் நாங்க குவிக்கும் போது, குவிக்கிறேன்னு சொன்னா அது ஊசி வடிவில கொண்டு வரும்போது வாவ். 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 வாவ் அது பிழை. வாவ். வாவ். வாவ் பிழை. வாவ். 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 என்னோட உதடுகளை நாங்க குவிக்கணும். வாவ். 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 அப்ப வாவ். வாவ் வாயை திறந்து சொன்னா பிழை. அப்ப அந்த வாவுடைய மக்கள் எங்கட இரண்டு உதடுகள்ல இருந்து அது ஒன்று சேரும் போது, குவியும் போது அந்த சவுண்ட் என்ன ஆகுது? வெளியாகுது. அதுக்கு பின்னால ஹா. இந்த ஹா இது ஹல்குடைய எழுத்து, தொண்டையுடைய எழுத்து. ஹ அதினல் ஹல், தொண்டையுடைய ஆரம்பத்தில் இருந்து வெளியாகக்கூடிய எழுத்து தான் ஹ ஹம்சா. இது ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்து வெளியாகக்கூடிய எழுத்து. தொண்டைய மூணா பிரிப்பாங்க. அதினல் ஹல், வசத்துல் ஹல், அகுசல் ஹல்குன்னு மூணா பிரிப்பாங்க. அதினல் ஹல்குண்டா தொண்டையுடைய ஆரம்பத்தில இருந்து வெளியாகக்கூடிய எழுத்து. உதாரணத்துக்கு இது தொண்டண்டா, இது தொண்டையுடைய ஆரம்பம். இது தொண்டையுடைய ஆரம்பம். இது தொண்டையுடைய நடுவு. இது தொண்டையுடைய இறுதி. இது தொண்டையுடைய இறுதி. அப்ப இந்த இடத்துல இருந்து, தொண்டையுடைய ஆரம்பத்துல இருந்து வெளியாகக்கூடிய எழுத்து ஹ ஹம்சா. ஹம்சா ஹ அதினல் ஹல். அப்ப ஹ ஹ ஹ ஹ ஹ
ها 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 ها. அடுத்தது ஹம்சா. ஹம்சாவும் ஹாவும் ஒரே இடத்துல இருந்து வெளியாகுது. அப்ப அதுனல் ஹல் தொண்டையுடைய ஆரம்பத்துல இருந்துதான் ஹம்சாவும் வெளியாகுது. பாருங்க, ஹம்சா 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 ஹம்சா. யா 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 யா. யா எங்க இருந்து வெளியாகுது என்றால் வசத்துல் லிசான். எப்படி ஹல்க நாங்க மூணா பிரிச்சோமோ, தொண்டையுடைய பகுதியை நாங்க எப்படி மூணா பிரிச்சோமோ, அதே போல நாவையும் நாங்க மூணா பிரிக்கலாம். நாவ மூணா பிரிக்கலாம். இதுக்கு சொல்றது அதுனல் ஹல்க். நாவுடைய நுனி இருக்குது, இது அதுனல் லிசான். அதுனல் லிசான். அப்ப நாவுடைய ஆரம்பம் இது வசத்துல் லிசான். நாவுடைய நடுப்பகுதிக்கு சொல்லுவாங்க வசத்துல் லிசான். இது அக்ஸல் லிசான். நாக்குடைய இறுதி அது அக்ஸல் லிசான். இந்த யா எங்க இருந்து வெளியாகுது என்றால் வசத்துல் லிசான், நாவுடைய நடுப்பகுதி, ஹனக்கில் அலா மேல், இந்த இங்க முரசுல படும் போது அந்த யா என்ற எழுத்து வெளியாகுது. சொல்லி பாருங்க, யா யா. நடுப்பகுதி மேல படுதா? யா யா யா. இ இ இ யூ யூ யூ. ஈ ஈ ஈ ஈ ஈன்னு சும்மா ஈன்னு சொன்னா அது ஹம்சா கஸ்ரா இ. அப்ப நாங்க சரியான முறையில வசத்துல் லிசான எங்கட ஹனக்கில் அலா, ஹனக்குல் அலாக்கு நாங்க போயிட்டு சேர்க்கும் போதுதான் அந்த யாவுடைய சவுண்ட் சரியாக வெளியாகும். யா 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 யா. ஒரு அது சேரும் போது ஒரு சின்ன சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் வருது தானே, யா யா யா. அப்ப நாங்க இவ்வளவு நாளும் இந்த அரபு எழுத்துக்களை படிச்சிருக்கிறோம். மாஷா அல்லான்னு சொல்லி அரபு எழுத்துக்களை படிச்சிருக்கிறோம். இந்த எல்லா எழுத்துக்கும் நாங்க படிச்ச முழு அரபு எழுத்துக்கும் பிரதான 5 மஹ்ரஜ்கள் இருக்குது. பிரதான 5 மஹ்ரஜ்கள் இருக்குது. உதாரணமாக எங்கட பள்ளிவாசல் எடுத்துக்கொண்டா இதுக்கு பிரதானமான எண்டராக கூடிய வழி ஒன்று இருக்குது. வழி ஒன்று இருக்குது. அதே போல எங்கட அரபு எழுத்துக்கள்ல பல இடங்கள்ல இருந்து வெளியாகுது. அதுலயும் முக்கியமா அல் மஹார்ஜுர் ரஈசியா, தலையான 5 மஹ்ரஜ்கள் இருக்குது. அதைத்தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். இந்த 5 மஹ்ரஜ்களும் முதலாவது அல் ஹைஷூம். ஹைஷூம் என்று சொன்னா எங்களுடைய மூக்கு. ஹைஷூம் என்றா எங்களுடைய மூக்கு. இந்த மூக்குல இருந்து வெளியாக கூடிய எழுத்து 2 எழுத்து இருக்குது. 2 எழுத்து மூக்குடைய பகுதியிலிருந்து 2 எழுத்து வெளியாகும். அது நூன் மீம். மீம் நூன். நாங்க எப்பயும் மீமையும் நூனையும் மொழியும் போது எங்கட மூக்குல இருந்து சவுண்ட் வெளியாகும். எப்படி மூக்குல இருந்து வெளியாகுமோ அதே போல மீமும் நூனும் வெளியாகக்கூடிய இடம் அல் ஹைஷூம். உதாரணமாக மூக்குல இருந்து எப்படி வெளியாகுதுன்னு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லி காட்டுறேன். உதாரணத்துக்கு அல் ஆலமீன், அந்த இன்னென்ற சவுண்ட் நாங்க முடிக்கும் போதும் எங்கட மூக்க பொத்தி பாருங்க, அந்த சவுண்ட் அப்படியே நிற்கும். இன்னென்ற சவுண்ட் கடைசியில நூன் இருக்குது. இந்த நூனை நாங்க சொல்லும் போது
மூக்க பொத்தி பாருங்க, கடைசியா நிப்பாட்டும் போது அந்த சவுண்ட் அப்படியே நிற்கும். ஏனென்றா மூக்குல இருந்து அந்த எழுத்துற செய்தி வெளியாகுது. உதாரணமாக இவ மீமுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போனா அல் முஸ்தகீம், முஸ்தகீம் நிக்குதா இல்லையா? அப்ப மீன் சொல்லும் போதும் நூன் சொல்லும் போதும் எங்கட முடிக்கும் போது எங்கட மூக்க நாங்க பொத்தினா சவுண்ட் நிக்கும். அப்ப நூனும் மீமும் அல் மகாரிஜு ரஈசியா, அதுல இருந்து வெளியாகக்கூடிய இரண்டு எழுத்துக்கள் நூன் மீம், இதை நாங்க முடியும் போது என்ன செய்யுது, மூக்கால அந்த ரெண்டு எழுத்தும் வெளியா. இரண்டாவது அல் ஜவுஃப். ஜவுஃப் என்று சொன்னா எங்கட வாயுடைய காலியான பகுதி, இந்த ஓட்ட பகுதி, இங்க இருந்து வெளியாகக்கூடிய எழுத்து அது அல் ஹுரூஃபுல் மத்தியா, மத்துடைய எழுத்துன்னு சொல்லுவாங்க. அலிஃப் வாவ் யா, அலிஃப் வாவ் யா, அல் ஹுரூஃபுல் மத்தியா, அல் ஹுரூஃபுல் மத்தியா. இந்த வாவ் அலிஃப் யா வரும்போது நாங்க குர்ஆன்ல வரும்போது அந்த இடத்துல லேசா என்ன செய்யறது, கொஞ்சம் நீட்டி ஓதுறது, கொஞ்சம் நீட்டி ஓதுறது. இது ஜவுஃப். ஜவுஃப்ல இருந்து வெளியாகக்கூடிய எழுத்து அலிஃப் வாவ் யா, அலிஃப் வாவ் யா. இந்த மூன்று எழுத்தும் ஜவுஃப், ஜவுஃப்ல இருந்து வெளியாகக்கூடிய எழுத்து. மூணாவது அல் மகாரிஜு ரஈசியாவுடைய மூணாவது இடம் அல் ஹல்க். ஹல்க் இந்த தொண்டையுடைய பகுதிக்கு சொல்லுவாங்க ஹல்க். இந்த தொண்டையை மூணா பிரிப்பாங்க, நான் சொல்லி தந்தேன். அதுனல் ஹல்க், வசத்துல் ஹல்க், அக்ஸல் ஹல்க். தொண்டையுடைய ஆரம்பம், தொண்டையுடைய நடுவு, தொண்டையுடைய இறுதி என்ற மூன்று வகையாக இந்த தொண்டையை பிரிப்பாங்க. அதுல அதுனல் ஹல்க், தொண்டையுடைய ஆரம்பத்தில் இருந்து வெளியாகக்கூடிய எழுத்து ஹம்ஸா ஹா, ஹம்ஸா ஹா. இது அதுனல் ஹல்க், தொண்டையுடைய ஆரம்பத்தில் இருந்து வெளியாகக்கூடிய எழுத்து. இரண்டாவது வசத்துல் ஹல்க், தொண்டையுடைய நடுப்பகுதியில இருந்து வெளியாகக்கூடிய எழுத்து ஐன் ஹா, ஐன் ஹா, ஐன் ஹா. தொண்டையுடைய இறுதியில இருந்து வெளியாகக்கூடிய எழுத்து அக்ஸல் ஹல்க் غين خا, غين خا, غين خا. நான் غيனையும் ஹாவையும் சொல்லி தரும்போது உங்களுக்கு நான் சொன்னேன், தொண்டையுடைய இறுதியில எங்க விரலை வச்சு பார்த்தா விளங்கும், ஒரு வைப்ரட்டுடைய சத்தம் வரும். அடுத்தது அல் லிசான், நாவு. நாவுல இருந்தும் என்ன செய்ய பிரதானமான அல் மகாரிஜு ரஈசியாவுல நாலாவது அல் லிசான், நாவு. இந்த நாவுல இருந்தும் பல எழுத்துக்கள் வெளியாகுது. நாவுல இருந்துதான் அதிகமான எழுத்து நாவுல இருந்து வெளியாகுது, அதிகமான எழுத்து நாவுல இருந்து வெளியாகுது. அந்த நாவையும் மூணாக பிரிப்பாங்க. அதுனல் லிசான், வசத்துல் லிசான், அக்ஸல் லிசான். இப்படின்னு நாவையும் மூன்று விதமாக பிரிப்பாங்க. ஐந்தாவது இடம் அஷ்ஷஃபதான், இரண்டு உதடு. இந்த இரண்டு உதடுகளோட சம்பந்தப்பட்ட எழுத்து தான் ஃப ப, ஃப ப, ப ஃப, ப ஃப. இந்த இரண்டு எழுத்துக்களும் அஷ்ஷஃபதான், ஷஃபதானோட எங்கட இரண்டு உதடுகளோட சம்பந்தப்பட்ட எழுத்துக்கள் தான் அது இரண்டும். அப்ப எங்கட அரபு எழுத்துக்களுடைய அந்த மஹ்ரஜுகள், அதே போல அரபு எழுத்துக்களை நாங்க எப்படி மொழிகிறது, எந்த இடத்துல வச்சு சொல்லணும், இந்த விடயங்களை நாங்க இவ்வளவு நாளும் படிச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில நாங்க எங்களுடைய சூறாக்களுடைய தத்ரீப் பயிற்சி வகுப்புல நாங்க கடைசியாக சூரத்துல் ஃபீல் பார்த்தோம், சூரத்துல் ஃபீலை பார்த்தோம். மஜ்மால இருக்கக்கூடிய யாராவது சூரத்துல் ஃபீல் ஓதி காட்டேரும் இன்ஷா அல்லாஹ். மஜ்மால இருக்கக்கூடிய யாராவது சூரத்துல் ஃபீல். வெக்கப்பட தேவையில்லை, ஏன்னா குர்ஆனை படிக்கிற விஷயத்துல நாங்க வெக்கப்பட தேவையில்லை. சூரத்துல் ஃபாத்திஹா தெரியாம நாங்க போட வெக்கப்பட்டு நாங்க வாழ்க்கை பூராக தொழுது கொண்டு இருக்கிறோம், அந்த தொழுகை சிஹத் ஆகுமான்னு சொல்லுங்க. ஏன் சூரத்துல் ஃபாத்திஹா எங்களுக்கு சரியாவோட தெரியாது, ஏன் நான் வெக்கப்பட்டு போனேன், கடைசியில என்ன தொழுகையுடைய நிலைமை எங்க போய் முடியுமோ தெரியாது. அதனால நாங்க குர்ஆனை படிக்கிறதுக்கு வெக்கப்பட தேவையில்லை. வேணு நிலைமை தான் எல்லாரும் நிலைமை.
இன்ஷா அல்லாஹ் மஜ்மால இருக்கக்கூடிய யாராவது ஒரு ஆள், ஒரு சின்ன ஆளா இருந்தாலும் சின்ன ஆள் மிச்ச நல்ல. بسم الله الرحمن الرحيم. ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل وجعلهم كعصف مأكول. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். சொல்றதுக்கு பெரிய பிழை இல்ல, அது சின்ன சின்ன பிழைகள் இருக்குது. அதாவது அது தஜ்வீதுடைய சட்டங்களுடைய பிழைதான். குன்னா செய்யக்கூடிய இடம், அதே போல அந்த ஹம்சாவை நாங்க எப்படி தஹ்கீக்காக சொல்றது, பி அஸ் பி அஸ் பி அஸ், அந்த ஹம்சா தஹ்கீக்காக சொல்லப்படும். பி அஸ்ஹாபில் ஃபீல். அதே நேரம் தக்லீல், அந்த தக்லீல்ல வரக்கூடிய லா 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 தக்லீல், அப்ப லா லாம், அப்படி பிள்ளை பெருசா ஒரு இது ஒன்று இல்ல. அப்ப நாங்க அதை ஒரு சின்ன இதுதான், அது அழகான முறையில் இன்ஷா அல்லாஹ் திருத்திக் கொள்ளேனும். தவ்வலீல் தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல். மீமுடைய சட்டம் வந்திருக்குது, மீமுடைய சட்டம் வந்திருக்குது. இஹ்ஃபாஉல் மீம், இப்ஹாருல் மீ, அப்படி மீமுடைய சட்டம் இருக்குது. நாங்க படிக்க இல்லை, நாங்க இன்னும் படிக்க இல்லை. அதெல்லாம் லேசானது. அதை படிச்சதுக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் இதை செய்யலாம், என்று திருத்திக் கொள்ளலாம். மற்றபடிக்கு எழுத்துக்கள்ல பெரிய டிஃபரன்ஸ் ஒன்று இல்லை. இன்னும் இன்ஷா அல்லாஹ் யஹ்யா சூரத்துல் ஃபீல். அப்துல் ரஹ்மான், வெக்கப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, ஓதி காட்டுங்க இன்ஷா அல்லாஹ். ஹசரத் ஓதி காட்டு, உங்களை தான் எதிர்பார்க்கிறாங்க எல்லாரும். சரி இன்ஷா அல்லாஹ் நான் ஓதி காட்டுறேன். மீண்டும் ஒரு முறை இன்ஷா அல்லாஹ் ஓதி காட்டுறேன். எப்படி எந்த இடத்துல எப்படி மொழியணும், எப்படி குன்னா செய்யணும், நான் கவனிச்சுக்குவோம் இன்ஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. அப்ப நாங்க இந்த இடத்துல குன்னா செய்யணும், லாவை எப்படி சொல்லணும், லாவும் லாமும் சேர்ந்து வந்திருக்குது. அப்ப அந்த ரெண்டு எழுத்துக்கு நாங்க டிஃபரெண்ட் ஒன்றும் விளங்கணும். வா இதுதான் வா, இது லா, இது மீம். இந்த இடத்துல குன்னா செய்யணும், இந்த இடத்துல ராவ தர்கீக்காக ஓதணும், தஃஹீமாக ஓதணும், அப்படின்னு எல்லாம் நிறைய சட்டம் இருக்கு. நாங்க இப்ப மாஷா அல்லான்னு சொல்லி எழுத்துக்களை படிச்சிருக்கிறோம். போக போக இன்ஷா அல்லாஹ் தஜ்வீதுடைய சட்டங்கள், இப்ஹார்ண்டா என்ன, இத்காம்டா என்ன, இஹ்ஃபாண்டா என்ன, இக்லாப்னா என்ன, அப்படி மீமுடைய சட்டம், அடுத்தது நூனுடைய சட்டம், அல்லாஹுடைய சட்டம், அல்லாஹ் என்ற வார்த்தையை நாங்க எப்படி மொழியணும், ஜலாலியத், அல்லாஹுடைய எழுத்துக்கு முன்னால வம்மா வந்தா எப்படி மொழியணும், கஸ்ரா வந்தா எப்படி மொழியணும், ஃபத்ஹா வந்தா எப்படி மொழியணும். இப்படி தஜ்வீத் என்பது ஒரு கடல். இதை நாங்க படிக்கிறதுக்கு 1 மாதம் 2 மாதம் போதாது, அது கடல்.
அதனால தஜ்வீதை நாங்க சரியான முறையில படிச்சு கொண்டோம்னா சரியான முறையில எங்களுக்கு குர்ஆனை ஓதேல். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் அதிகமான விஷயங்களை படிச்சிருக்கிறோம். நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை, நாளைய தினம் தஜ்வீதுடைய வகுப்பு இல்லை. இன்ஷா அல்லாஹ் அடுத்த திங்கள் நாங்க எல்லா எழுத்துக்களையும் ஒரு முராஜா செஞ்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போவோம். இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கொள்வோமா? சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திஹி.